பெற்றோர்கள் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது முழு மனதோடும் மரியாதையுடனும் ஒப்படையுங்கள். எனக்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இதை நிறைய நேரங்கள்ல. ரெக்கார்டு வேற பண்ணீங்கன்னா எப்படி பல விஷயத்தை பேச முடியும்? 4ஆம் கிளாஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதாவது ஏன் ஃபெயில் ஆனேன்றத சொல்றேன். யாரும் அதை கேட்க மாட்டாங்க. ஒரு குழந்தை ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதை யாருக்கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஏன் ஃபெயில் ஆனேன்னா, எனக்கு முன்னால யாராவது பேச ஆரம்பிச்சாலே அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இது எவ்வளோ சிரமம் தெரியுமா டீச்சருக்கு? கிளாஸ் நடத்த முடியாதுங்க என்னை வச்சுக்கிட்டு. அவங்க என்ன சொல்றாங்களோ அது எனக்கு தெரிஞ்சிருமே. எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல 80 மார்க்குக்கு பெருக்கல் கணக்கு வந்திருக்கு, 20 மார்க்குக்கு வகுத்தல் கணக்கு வந்திருக்கு. எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும், அதனால் நான் அதை போடலை. தெரியாத அந்த வகுத்தல் கணக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் 12 மார்க் வாங்கியிருக்கேன். 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, ஃபெயிலாக்கி விட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க, பாருங்கன்னு. ஏன்பா இவ்வளோ கொஸ்டின் எழுதலைன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும்ண்ணே, என்ன திமிரா பேசுது பாருனாங்க. உட்காந்து நான் உடனே போட்டு தரேன்னு 20 நிமிஷத்தில் போட்டு கொடுத்தேன். 80 மார்க் கொஸ்டின் உடனே பாஸ் பண்ணி விட்டாங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க கணக்கு டீச்சர்கிட்ட, அதுவும் கணக்கு டீச்சர்கிட்ட, மற்ற தமிழ் டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கணக்கு டீச்சர்கிட்ட சொன்னாங்க, இந்த பொண்ணு இருக்குதுல்ல, நான் ரெட்டை ஜடை போட்டிருப்பேன், ஒரு ஜடையை பிடிச்சி இழுத்துட்டே சொன்னாங்க, தோலை உரிச்சிருங்க. இது ஏதாவது எதிர்த்து பேசிச்சுதுன்னா தோலை உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இப்படி பிடிச்சி இழுத்துட்டே போதுங்க. எங்கள் அம்மா அந்த ஜானிஜான் கான் ரோடு முழுக்க போய்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன் நான், அம்மாவா நீங்கள் அந்த டீச்சர்கிட்ட தோலை அது சும்மாவே உரிக்கும், நீ பர்மிஷன் வேற கொடுக்குற உரின்னு, மிளகா பொடி வேற போடுவியா, கண்ணையும் விட சொன்னேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா திருநெல்வேலிக்காரங்க, இங்கே தான் காயல்பட்டினம், ரொம்ப டெரர். எல்லா அம்மாவும் அப்படி தான் இருக்குமா? அது முக்கியமாக திருநெல்வேலி அம்மா கொஞ்சம் ஜாஸ்தி டெரர். கைத்தட்டல் எல்லா திருநெல்வேலி அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம். டெரரா என்ன செய்ய எங்கள் அம்மா, என்ன சொன்ன அப்படின்னா, ஏன் கண்ணை மட்டும் விட சொன்னேன், கண்ணையும் நோண்ட சொல்கிறது தானே அப்படின்னா. எங்கள் அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா, எவ்வளோ ஆசைப்பாரு, கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப, படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு. எங்கள் அம்மா இந்த 2 கண்ணையும் விட்டு வச்சது படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம் வை, அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றன என்று சொல்லி தந்தவள் தாய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை வழிபடுத்தக்கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும். நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசைச்சொல் சொன்னாலே போதும், நம்முடைய கோபம் அடங்கிரும். எங்க தெரியுமா நீ ஜெயிப்ப வாழ்க்கையில, எப்ப தெரியுமா ஜெயிப்ப, இன்னைக்கு நடந்ததை மறக்காத, மறக்காம மனசுல வச்சுக்கோ. யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் பாராட்டுரை வாங்குகின்ற வரைக்கும் எப்பொழுது நீ ஓய மாட்டாயோ அப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வெற்றி நிலைப்பாடானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் குழந்தைக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியலைங்க. நமக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு தருகிறோம். நான் மெடிக்கல் டாக்டர் கிடையாது, ஆனா நான் ஒரு லிட்டரரி டாக்டர். நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மருந்தை நாளை காலையிலேருந்து கொடுங்க. இப்ப நேரமாச்சு, முடிஞ்சா நைட்லேருந்து கொடுக்க ஆரம்பிங்க, முடியாதவங்க நாளை காலையிலேருந்து கொடுங்க. பெற்றோர்களுக்கான மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைக்கு எது தெரியுமா கொடுத்துட்டு இருக்கோம், எதை கொடுக்குறோம்னா விட்டமின் எம் கொடுக்குறோமா. அப்படின்னா என்ன, நீ அவளை நோண்டிட்டு இருந்தனா எப்படி என் பேச்சு கேட்ப? நான் டீச்சர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எனக்கு முன்னால விட்டமின் எம் என்றால் மணி, காசு, டப்பு, துட்டு, அவ்வளவு கொடுக்கிறோம். எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். வேண்டாங்க, கொடுக்காதீங்க. நிறைய காசு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, நிறுத்துங்க, இன்னிலேருந்து நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக விட்டமின் என் கொடுங்க.
விட்டமின் என்ன தெரியுமா? விட்டமின் நோ. நோ சொல்லுங்க. 100 விஷயம் கேக்குதா? 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்துக்கு அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லுங்க. நீங்கள் எந்த விஷயத்திற்கு நோ சொல்லுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நோ சொல்வதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் 3 மாதத்தில் இருந்தே அந்த நோ சொல்ல பழக வேண்டும். நீ எல்லாம் நினைச்சு பார்க்குற, இப்பவே வீட்டில் பிரச்சனை, இதில் நோ சொல்ல வேற அம்மா அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்தனா என் பாடு என்னன்னு ஒன்று சொல்கிறேன். எந்த ஒரு குழந்தை நோ சொல்ல சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை இம்யூனிட்டி பவரோட வளர்கிறது. வெளியில் யாரேனும் நோ சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. வெறும் எஸ் எஸ் சொல்லி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வாழ்க்கையில் உதிர்ந்து போகின்றன. வாழ்க்கையில் அவர்கள் உதிர்ந்து போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுங்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், லேர்னிங்ல என்ன அவ்வளவு சந்தோஷம் இருக்கு? அது எப்படி அவ்வளவு சந்தோஷமானது? லேர்னிங் அவ்வளவு சந்தோஷமானதா? ஆமா. சிந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா? சிந்திப்பது சந்தோஷமானது. இந்த ரெண்டுத்தையும் நிறுத்தவே நிறுத்தாத, வாழ்க்கை முழுக்கத்தை நிறுத்தாத. கலீல் கிப்ரான் சொல்லுகிறான் பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்களே, உங்கள் குழந்தையை நீங்கள் கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள், கற்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறான். கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட முடியும். கற்று முடித்தவர்கள் எதையும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதற்காக சொல்லுகிறேன். சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் தான் தெரியுமா? யாரு? ஒரு தத்துவ ஞானி. அவனுடைய தத்துவம் சொல்லு பார்ப்போம். ஒரு தத்துவம் யாருக்கும் தெரியாதுங்க. சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானின்னு தெரியும், தத்துவ ஞானின்னு சொல்றாங்க. அவனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்ல, ரைசிங் क्वेश्चंस, கேள்விகளை எழுப்புபவன் சாக்ரட்டிஸ். why not, இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தான். இப்போ ஆப்பிள் விழுகிறது, மரத்திலிருந்து ஆப்பிள் விழுகிறது, தகவல். why அப்படின்னு கேட்டாதான் எஜுகேஷன். whyன்னு கேட்கணுங்க. whyன்னு கேட்டது யாரு? சாக்ரட்டிஸ் கேட்கல, நியூட்டன் கேட்டான். whyன்னு கேட்டவன் நியூட்டன். கேட்க சொன்னவர் தான் சாக்ரட்டிஸ். கேட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அவன் குரு, இவன் செயல்பாட்டிலே இறங்கியவன். whyன்னு கேட்டான், கிராவிட்டியை கண்டுபிடிச்சான். why தான், ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வி மாணவர்களுக்கு வர வேண்டும். ஒரு சப்ஜெக்ட படிக்கும் பொழுது ஏன் இப்படி இந்த விஷயம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா என்கின்ற கேள்விதான் வாழ்க்கையை செதுக்குகிறது. சாக்ரட்டிஸ் என்ன தெரியுமா பண்ணா? அவன் அப்படி கேள்வி கேட்டான் என்பதற்காக தண்டனை, அவனுக்கு விஷம் குடிச்சு செத்து போகணுங்கிற தண்டனை நடந்துகிட்டே இருக்கும். தினத்தந்தியில தான் வந்தது இந்த செய்தி. இறையன்பு எழுதியிருந்த அவர் நடந்துகிட்டே இருக்கிறாரு சாக்ரட்டிஸ். திடீர்னு அவருக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் குரல் கொடுத்து கேட்டாராம், நண்பனே, பியூட்டிஃபுல்லா இருக்கே உன்னுடைய சாங். அவங்க இருந்து அவன் சாங்கை நிறுத்திட்டு அவன் கேட்டானா, யாரது? நான் தான் சாக்ரட்டிஸ். ஓ சாக்ரட்டிஸ், நன்றாக இருக்கிறாயா? இருக்கிறேன். நீ ஏதோ ஒன்று வாசிச்சாயா? அந்த பாட்டு எனக்கு தெரியும். என்ன ஆர்கன்ல அதை வாசிச்ச நீ? அதுவா? அது மவுத் ஆர்கன். தோழனே, என்ன பாரு, நாளை மறுநாள் விஷம் குடிச்சு சாவ போறான் கிழமை. அவன் யோசிச்சான், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த 2 நாளைக்கு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஏய் தோழனே, எனக்கு அந்த இசைக்கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறாயா? உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, 2 நாள்ல சாவ போற, இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் தான் குழந்தைகளை உங்களுக்கான பதில். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும் போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும்போது கூட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் போதாதா? இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல கல்வி. கல்வி என்பது எதுவும் கிடைக்காது, ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு. நான் உலகத்திலேயே நான் ரிசீவ் பண்ண 2 தேங்க்ஸ் குழந்தைகளே, as a teacher, என்னால மறக்கவே முடியாத 2 தேங்க்ஸ். ஒன்று, என்னுடைய மகன் 4.5 வயது. உனக்கும் உன்னுடைய
உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் பாரு, உங்களுக்கும் ஞாபகம் வரும் பாருங்க. நமக்கு மணி பார்க்க கற்றுக் கொடுத்தவங்கள மறக்க முடியாது தெரியுமா? யாரோ ஒருத்தங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க, மறக்க முடியுமா? யாருங்கிற ஞாபகம் இருக்கா? யார் உங்களுக்கு டைம் பார்க்க கற்றுக் கொடுத்தாங்க? ஒரு நாள் என் பையன் வந்து நின்னான். அம்மா இது எப்படிம்மா, என்னம்மான்னு கேட்டான். நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேங்க, டைம் பார்க்கறத சொல்லி கொடுத்தேன். பையன் வெளியில போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்து கொண்டு மா தேங்க்ஸ் அப்படின்னா. ஏண்டான்னு கேட்டேன். 4:30க்கு ஷார்ப்பா வரலனா விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு 4:30 எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நீ சொல்லி தந்தல்ல, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா. நான் மறக்க முடியாத ஒரு நன்றி என் பிள்ளையிடம் இருந்து வந்து சேர்ந்தது. ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கணம். குஜராத்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ். நான் தமிழாசிரியராக நின்று எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன். பேசிக் தமிழ் கற்றுக் கொடுத்தேன். காலேஜ் முடிச்சு வெளியேறுகின்ற பொழுது அந்த ஃப்ரில்லான அந்த புர்கா போட்டுட்டு வந்து நின்று அந்த குழந்தை சொல்லிச்சு, கண்ணெல்லாம் கண்ணீருங்க, மேம் தேங்க்ஸ். என்னப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, செகண்ட் இயர்ல கற்றுக் கொடுத்தேன். மேம் நான் தான் மேம், பேர் சொல்லிட்டு எதுக்கு தேங்க்ஸ்? இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம், தேங்க்ஸ். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்பதே எனக்கு இவ்வளவு பேரின்பமாக இருக்கின்ற பொழுது, ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அது எவ்வளவு பேரின்பம் என்பதைத்தான் அந்த குழந்தைகளுடைய கண்களிலே நான் மின்னலாக பார்த்தேன். கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளே. உலகத்தில் ஜெயிப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் எதை கற்றுக்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பதுதான். பல நேரங்களில் நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒன்று, ஏதோ ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அதற்கான அடையாளம் நமக்கு தெரிவதில்லை. என்னுடைய அம்மம்மா, நான் தான் சொன்னேன் இந்த ஊருக்காரங்க தான், ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, நான் மறக்கவே முடியாதுங்க, நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன். என் அம்மம்மா சொன்னாள், ஒரு முறை ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிக்குதுன்னு நினைச்ச உடனே அவனுக்கு சோறு வந்துருச்சான். சாப்பிட்டானா, தண்ணி அப்படின்ன உடனே தண்ணி வந்துருச்சான். தண்ணி குடிச்ச உடனே டயர்டா இருச்சான். ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே, ஸ்வீட்ஸ் வந்துருச்சான். ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே கட்டில் வந்துருச்சான். படுத்துட்டான், கை கால்லாம் வலிக்குது அப்படின்ன உடனே தேவதைகள் வந்துட்டாங்களாம் கால் கை அமுக்கிறதுக்கு. தூங்கிட்டான். முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல கட்டில கிடக்குறான், ஒரு மரத்துக்கு கீழே. உடனே பார்த்துட்டு பயந்து, நாய் நரிலாம் வந்துருச்சுன்னா, நாய் நரிலாம் வந்துருச்சு. ஐயோ நாய் நரி நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா, நாய் நரி சாப்பிட்டுருச்சான். கதை முடிஞ்சுது. அவன் எது ஏன் அப்படி செய்தது, எல்லாம் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்றால், அவன் நின்று கொண்டிருந்ததும் படுத்து கொண்டிருந்ததும் கற்பக மரத்திற்கு கீழ். எது நினைக்கிறானோ அது நடக்கும். இப்போ நான் எனக்கோ உங்களுக்கோ எந்த கற்பக தருவும் கண்ணில் கிடைக்காது. ஆனால் நம்முடைய மனம்தான் குழந்தைகளை நம் கற்பக தருவோம். எது உன் மனம் நினைக்கிறதோ அது உன் வாழ்க்கை உன் காலடியில் கொண்டு வந்து போடும். எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு. உன் கவனம் சிதறுகிறது. பாய்ஸ்க்கு சொல்ற, உன் கவனம் சிதறுகிறது. யாருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கவனத்தை சிதறுகின்றவர்கள் வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள். ஒரே நிமிஷம் தான், ஒரே வினாடி தான் கவனம் சிதறனா ரோட் ஆக்சிடென்ட். ஒரு நிமிஷம் தான் சிதறனா ட்ரெயின் மிஸ். 1 hour தான் சிதறிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு நாள் தான் கழுத்து போடலன்னா சீனியாரிட்டி கிடைக்காது. 1 year ஃபெயில் ஆனவங்களை போய் கேட்டு பாருங்க, என்னன்னு தெரியும். கவனத்தை சிதற விடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது. கவனத்தோடு இரு. எனி டைம் என்ன வேணாலும் நடக்கட்டும், உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும் பொழுது சொன்னாராம், நீ வந்து இந்த பீக்கரில் ஒரு ஆசிட் வச்சிருக்கேன், அந்த ஆசிடை எடுத்து வாயில் போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு எழுதி வை, நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர். எல்லாரும் ஓகே சார்ட்டா, டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு. ஓகே சார்ட்டா. ஒருத்த மட்டும் கேட்டான், சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயிலன்னு. டேய் விஷமா கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர். எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க. மாஸ்டர் உள்ள வந்தாரு. என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு. புளிப்பா இல்லையே அப்படின்னு நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்ன்னு எழுதினாரு. எல்லாம் இல்லை இல்லை சார் புளிப்பு சார். டேய்
புளிப்பு இல்லடா டேஸ்ட்லெஸ்னா உடனே எல்லாரும் மறுபடியும் வேணா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார்னு எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் போடலை. இந்த 30 பேரில் ஒருத்த மட்டும், சார் புளிப்பு தான் சார். டே நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு, நீ என்னடா புளிப்புங்கிற? புளிப்பு தான் சார். பசங்கள்லாம் பாதி பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி. இவன் சொன்னா இல்லை சார் புளிப்பு தான் சார். எப்படிடா சொல்கிற? நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க, இப்போ நான் தப்புங்கிறியா? நான் டீச்சர் தப்பா? இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் ஒன்றே நடந்துருச்சு சார், நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார். டேய் கையை போட்டு வாயில் வச்சேனடா. இல்லை சார் நீங்கள் போட்ட விரல் வேற வாயில் வச்ச விரல் வேற சார்னா. இதுக்கு பேர் தான் கவனம். அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ளே விட்டுட்டு நடு விரலை எடுத்து வாயில் வச்சிருக்காரு. அவருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்குது. எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன் தான் செய்வதை பார்த்தான். பார்ப்பது கவனம். கான்சென்ட்ரேஷனோட யார் இருக்கிறீங்களோ அவன் தான்